தாவேகா இவர்களை பயன்படுத்திக்கிட்டு அழகா கழட்டி விட்டாங்க. எப்படி கழட்டி விட்டாங்கன்னா, உங்க மேல கேஸ் இருக்குது. கட்சி தாவல் தடை சட்டம் வந்துரும். நாங்க குடுத்தோம்னா, கட்சி தாவல் தடை சட்டம் இன்னும் ஈஸியா பாயும். அது ஒரு சட்ட சிக்கலா மாறும். இதெல்லாம் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு கழட்டி விட்டாங்க. இந்த விஷயத்துல வந்து கவர்னர் சைடுல இருந்தும் ஒரு செக் வச்சாங்க. இப்ப இவங்களெல்லாம் வந்து நீங்க அமைச்சரவையில இன்க்ளூட் பண்ற மாரி இருந்தா, இது கட்சி தாவல் தடை சட்டம் வரும். எனக்கு அது சில லீகல் ஒப்பீனியன் வேணும்னு சொல்லிட்டு அதுவுமே ஒரு பெரிய ரோல் அந்த ப்ளே பண்ணுச்சு. மாரிலாம் ஒண்ணுமே நடக்கல. டெல்லியில இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தாங்கன்னு தகவல் வந்துச்சு அது. அந்த மாரிலாம் ஒண்ணும் நடக்கல. இன்னும் நல்லா புரிஞ்சுக்கங்க. தகுதி இழந்தவர்களை தவிர யாரை வேண்டுமானாலும் அமைச்சரப்போ நீங்க எம்எல்ஏ இருக்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. அதுலேருந்து 6 மாதத்துக்குள்ள நீங்க எம்எல்ஏ ஆகணும். இல்லாட்டி உங்க அமைச்சர் பதவி போயிடும். அதில இன்னொரு டெக்னிக்கல் இதுவும் இருக்குது. ஜோதி பாசுக்கு நடந்தது. அவரு அவர் பதவியேற்றாரு. பதவியில இருக்கும்போது அவர் எம்எல்ஏ இல்ல, பதவியேற்றாரு. அவர் எம்எல்ஏ ஆக்காம பார்த்துக்கினாங்க. தேர்தல் அறிவிச்சா தானே நீ எம்எல்ஏ ஆவேன்ட்டு. அப்போ அவருக்கு பதவி விலக வேண்டிய சட்ட சிக்கல் வந்தது. அப்போ சட்ட நிபுணர்லாம் ஆலோசிச்சு, அப்போலாம் கம்யூனிஸ்ட் கொஞ்சம் சிந்திச்சாங்க. மொத நாள் ராஜினாமா பண்ணி மறுநாள் பதவி ஏத்துட்டாரு. அடுத்த 6 மாசம் எக்ஸ்டெண்டா? அந்த மாரி என்ன வேணா பண்ணலாம் சட்டத்தில. நீங்க எதையுமே வந்து கரெக்ட்டா கொண்டு போனீங்கன்னா கொஸ்டின் பண்ண முடியாது.